ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான பேக்கரி டீ கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். இது செய்கிறது சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை ஒரு டைமாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்தளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 30 கிராம் அளவுக்கு அன்சால்ட்டு பட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது கூலிங் இல்லாமல் ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஆற வச்ச பால் 30 ml அளவு, அதே 30 ml அளவுக்கு எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நம்ம ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாலையும் பட்டரையும் நம்ம நல்லா உருக்கி எடுத்தாச்சு. இப்போ இது வெது வெதுப்பான சூடில் இருக்குது. இது நம்ம பேட்டரை ரெடி பண்ணி முடிக்கும் போது இது கம்ப்ளீட்டாக ஆறிடும். அப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3 முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். கண்டிப்பாக கூலிங் இல்லாமல் பயன்படுத்துனீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் தரும். கூலிங்கோடு பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அதிக ஃபோமாக பொங்கி வராது. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை 3 முட்டையை நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக் ஸ்மெல் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது கூடவே மில்க் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா எக்கோட ஸ்மெல் கண்ட்ரோல் ஆயிரும். இது கூடவே உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரு ஆன் பண்ணி தண்ணி மாதிரி இருக்கிறது நுர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஸ்பீடில். இப்போ இந்த அளவுக்கு நுர மாதிரி பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 250 ml கப்பில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். பொடி பண்ணாத சர்க்கரை 100 கிராம் அளவுக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த சர்க்கரை கரையணும். அதே நேரத்தில் ஃபோமும் கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லோ ஃபுட் கலர் நான் ஜெல் கலர் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பீட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இல்லாத பவுலில் கரெக்டாக 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதாவது 120 கிராம் அளவுக்கு. இதில் பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோடா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டைமு மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம பேட்டரியில் சேர்க்கக்கூடாது. ஒரு ஜல்லடை வச்சு லைட்டாக சளிச்ச மாதிரி சேர்த்திங்கன்னா தான் எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கோட கன்சிஸ்டன்சி கம்மியாகாமல் இருக்கும். ஒரு ஜல்லடையை வச்சு டைரெக்டாக நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நம்ம ஜென்டலாக கலந்து எடுத்துக்கலாம். பொறுமையாக கலந்துக்கங்க. ஓவர் ஸ்பீடில் கலந்திங்க அப்படின்னா இந்த ஃபோம் எல்லாம் அப்படியே ஹைட்டு கம்மியாகி கேக் ஹார்ட் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதாவது பட்டரும் பாலும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு பாதி அளவு சேருங்க. அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கரைஞ்சி ஒரு பர்ஃபெக்டான பேட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் மீதி இருக்க பட்டரும் பாலும் அந்த கலவையை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டரை கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்படி மடிப்பாக விழுகிறத தான் நம்ம ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நான் ப்ரெட்டு மோல்டு எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் ப்ரெட் மோல்டு. நீங்கள் வேணும்னா நார்மல் பேக்கிங் ட்ரேயில் கூட ஸ்கொயர் பேன்லேயோ அப்படி இல்லைன்னா ரவுண்ட் பேன்லேயோ நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அது உங்களோட வசதி. ஆனால் இதில் பேக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு பீசஸ் அழகாக இருக்கும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் அதில் சேர்த்துடலாம். லைட்டாக இதை டேப் பண்ணிக்கலாம். இதில் நான் டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் மேலாப்பில் போடுறேன். இது முற்றிலும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராடு 2 சேர்த்து ஆன் பண்ணிக்கோங்க. அது கூடவே 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பேட்டரை உள்ளே வச்சிடலாம்.
சென்டர் ரேக்கில் வச்சுருங்க, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டைமரை வந்து 25 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிக்கோங்க. அதே டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 25 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு, சைடு ஓரங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே 4 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து சாஃப்டாகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கும். நம்ம டீக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டும் அதே சாஃப்ட்னஸும் அதே ரிச்னஸும் இருக்கும். நீங்கள் வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம். அதாவது பாதாம், முந்திரி அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான அல்டிமேட்டான ஒரு டீ கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். கொடுத்துருக்க அளவுகளையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை வந்து வீடியோவில் சொல்லுங்கள். இந்த கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னா அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அடிப்பகுதியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதே நேரத்தில் சைடில் எதுலேயுமே நம்மளுக்கு ஒட்டாது, கம்ப்ளீட்டாக வரும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். கட் பண்ணி கூட காமிக்கிறேன். நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் பிச்சு கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா? பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா? ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு.